இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒர்க் எத்திக்ஸ். ஒரே வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்டு வந்து OR. O ஃபார் ஒபீடியன்ஸ் அண்ட் R ஃபார் ரெஸ்பெக்ட். ஒபீடியன்ஸ் இருக்கணுங்க. கண்டிப்பாக வேலை பார்க்குற இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒபே பண்ணணும், கீழ்ப்படிதல். அதே மாதிரி ரெஸ்பெக்ட், மரியாதை. ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி நம்மளும் மரியாதை வாங்கிக்கணும். ஸோ கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அஃப்கோர்ஸ், பட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தானாகவே அவங்களுக்கே உரைச்சி உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ த கோட் வேர்ட் இஸ் OR. O ஃபார் ஒபீடியன்ஸ் அண்ட் R ஃபார் ரெஸ்பெக்ட். இப்போது நம்ம டனல்குள்ளே போகலாமா? இதோ பாருங்கள், டனல்குள்ளே போயிட்டுருக்கோம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? இதோ பாருங்கள், யார் நம்ம பாதையை கடந்து போவா, யார் நம்மளோட பயணிப்பாங்க, எவ்வளோ நாள் அவங்க நம்மளோட இருப்பாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளோட ஒர்க் லைஃப்பில் கூட ஒரு இடத்துல எவ்வளோ நாள் நம்ம அங்கே வேலை பார்ப்போம், கூட வேலை பார்க்குறவங்க நம்மளோட எவ்வளோ நாள் இருப்பாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஒன் டே அட் அ டைம், பட் டேக் இட் ஹாப்பிலி. ஆத்ம திருப்தியாக வேலை பாருங்கள். நான் சொன்ன OR ஃபாலோ பண்ணுங்கள்.